வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன் கிழமை மாலை மலர் செய்திகள். ரஜினியின் ரகசிய ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். நட்புக்கு இலக்கணம் ராஜ் பகதூர் அவர்கள். சிவாஜிராவ் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் அவரது எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்புகளை மீறி வேறு விதமாகத்தான் நடந்தது. ஏனெனில் அவரை வழி நடத்தியது இறையருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவருக்கு அமைந்த நட்பும் கூட அப்படிதான். சிறு வயதில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அவருக்கு அமைந்த நண்பர்கள் ஏராளம். அந்த நண்பர்கள் பெரும்பாலானவர்கள் சிவாஜிராவின் முரட்டுத்தனத்தில் காய்பவர்களாகவே இருந்தனர். பெரும்பாலான நண்பர்கள் சிவாஜிராவுடன் பொழுதுபோக்கில் ஈடுபட்டதோடு ரயில் பயண சிநேகம் போல ஒரு கட்டத்தில் பிரிந்து சென்று விட்டனர். பள்ளி தோழர்களில் சிலர் மட்டுமே அவருடன் தொடர்பில் இருந்தனர். ஆனால் அவர் கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் பணிக்கு வந்த பிறகு தான் நட்பின் உன்னதத்தை உணர்ந்து புரிந்து கொண்டார். அந்த நட்புக்கு இலக்கணமாக இருந்தவர் ராஜ் பகதூர் அவர்கள். இவர் சிவாஜிராவ் கண்டக்டராக பணிபுரிந்த பஸ்ஸில் டிரைவராக இருந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல சிவாஜிராவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றியும் தடம் புரட்டி போட்டவர் இவர்தான் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களது நட்பின் இன்னொரு பக்கத்து ஆழத்தை நிச்சயமாக யாராலும் முழுமையாக தெரிந்து கொண்டிருக்க இயலாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரே ஆத்மார்த்தமாக வாழ்ந்து வருகிறார்கள். இன்னொரு வகையில் சொல்வது என்றால் நட்புக்கு இலக்கணமாக ராஜ் பகதூர் திகழ்கிறார் என்றே சொல்லலாம். நட்புக்கு இலக்கணம் என்றால் என்ன? நண்பனுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவனை கைவிட்டு விடாமல் உதவி செய்வதுதான் உண்மையான நட்புக்கு முதல் இலக்கணம். பிரதிபலன் பாராமல் பழகுவது, நல்ல ஆலோசனைகள் வழங்குவது, உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது, புரிந்து கொண்டு செயல்படுவது, முக்கிய காலகட்டங்களில் தவறை சுட்டி காட்டுவது, ஆபத்து காலத்தில் கை கொடுத்து தூக்கி விடுவது, இவையெல்லாம் நட்பின் இலக்கணமாகும். நட்புக்கு மிக சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கண்ணனையும் குசேலரையும் சொல்லலாம். அவர்கள் இருவரும் ஒரு குருகுலத்தில் படித்தவர்கள். இளம் வயது வரை ஒன்றாக வாழ்ந்தவர்கள். குருகுல வாழ்க்கை முடிந்த பிறகு கிருஷ்ண துவாரகையின் அரசனாக பேறு பெற்றார். ஆனால் குசேலன் வாழ்க்கை வாழ்ந்து வறுமையின் பிடியில் சிக்கி கஷ்டப்பட்டார். அப்போது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் பாசத்தோடு சாப்பிடுவதற்கு அவள் கொடுத்தார். இதில் நட்பும் அன்பும் மட்டுமே முதன்முறையாக இருந்தது. இதே குணம்தான் சிவாஜிராவிடம் ராஜ் பகதூரிடம் காணப்பட்டது, எப்போதும் காணப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு ஜூன் மாதம் போக்குவரத்து கழகத்தில் ராஜ் பகதூருக்கு சிவாஜிராவ் அறிமுகமானார். சிவாஜிராவின் மின்னல் வேக சுறுசுறுப்பு தான் ராஜ் பகதூரை முதலில் கவர்ந்தது. அதன் பிறகு கண்டக்டர் பணியில் சிவாஜிராவ் காட்டிய ஸ்டைல்கள் அவரை மெய்மறக்க செய்தன. அதனால்தான் நாடகங்களில் சிவாஜிராவை முன்னிலைப்படுத்தி நடிக்க வைத்தார். நாடக காட்சிகளில் சிவாஜிராவ் திறமையை வெளிப்படுத்திய போதெல்லாம் மனம் திறந்து பாராட்டினார். அந்த பாராட்டின் உச்ச கட்டம்தான் சிவாஜிராவை திரைப்பட கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற வைக்கும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. சென்னை திரைப்பட கல்லூரியில் சிவாஜிராவ் பயிற்சி பெற விண்ணப்பம் செய்ய வைத்த ராஜ் பகதூர் அதோடு நின்றுவிடவில்லை. நடிப்பு பயிற்சிக்காக சிவாஜிராவ் தேர்வு செய்யப்பட போது அதை தான் தேர்வானது போல மகிழ்ச்சியாக கொண்டாடினார். மேலும் சிவாஜிராவ் சென்னைக்கு வர தேவையான ஒவ்வொரு உதவியையும் பார்த்து செய்தார். சிவாஜிராவ் திரைப்பட கல்லூரிக்கு அனுப்ப மனமில்லாமல் மறுத்தபோது ராஜ் பகதூர் மட்டுமே தனி ஆளாக நின்று சிவாஜிராவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இது சிவாஜிராவுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. சிவாஜிராவ் தந்தை ரணோஜிராவும் அண்ணன் சத்யநாராயணனை அரைகுறை மனதுடன் சம்மதம் தெரிவித்த பிறகு சிவாஜிராவை சென்னைக்கு அனுப்பும் போதெல்லாம் முழு பொறுப்பையும் ராஜ் பகதூர் தனது தோளில் போட்டுக்கொண்டார். முதல் வேலையாக பெங்களூரில் புகழ்பெற்ற நடராஜ் ஸ்டுடியோவுக்கு சிவாஜிராவை ராஜ் பகதூர் அவர்கள் அழைத்துச் சென்றார். அங்கு சிவாஜிராவை விதவிதமாக படம் எடுக்க வைத்தார். இந்த படங்களை, அதாவது எந்த படங்களை காட்டினால் சினிமாவில் நடிக்க மிக எளிதாக வாய்ப்பு கிடைத்துவிடும் என்று அவர் மலை போல நம்பினார். அதனால் தான் போட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுக்க வேண்டும், எப்படி நடிக்க வேண்டும் என்றெல்லாம் சிவாஜிராவுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அவை அனைத்தையும் சிவாஜிராவ் தனது மனதுக்குள் உள்வாங்கி கொண்டார். சென்னைக்கு சிவாஜிராவ் அவர்கள் புறப்படுவதற்கான நாள் குறிக்கப்பட்டது. பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வரும் ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டது. சென்னைக்கு புறப்படுவதற்கு இன்னும் ஓரிரு நாட்களே இருந்தன. சிவாஜிராவுக்கு மலைப்பாக இருந்தது. சென்னைக்கு போய் எப்படி கல்லூரியில் சேர்வது என்று நினைத்து தவித்தார். அப்போது ராஜ் பகதூர் தான் அவருக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டே இருந்தார். சென்னையில் திரைப்பட கல்லூரியில் சேர்ந்த பிறகும் எங்கு போய் தங்குவது, எப்படி சாப்பிடுவது, அதற்கு பணத்துக்கு எங்கே போவது ஆகிய இந்த 3 கேள்விகளுக்கும் சிவாஜிராவுக்கு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் ராஜ் பகதூர் அவர்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. நான் இருக்கிறேன், தைரியமாக சென்னைக்கு புறப்படும், நிச்சயமாக நீ ஒரு பெரிய நடிகனாக மாறுவாய் என்று முழு மனதுடன் உற்சாகம் கொடுத்தார். அவர் வெறும் வாய் வார்த்தைகளோடு நின்று விடவில்லை, செய்கையிலும் செய்து காண்பித்தார். ஒவ்வொரு மாதமும் சாப்பாட்டுக்கும் கை செலவுக்கும் பணம் அனுப்பினார்.
அதை வைத்து சென்னையில் சமாளித்துக்கொள் என்று நம்பிக்கை ஏற்படுத்தினார். அவர் பெரிய நம்பிக்கையான வார்த்தைகள் தான் சிவாஜிராவ் அவர்களின் சென்னை நோக்கி தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் புறப்பட வைத்தது. ஒரு பையில் தனக்கு இருந்த ஓரிரு அட்டைகளை எடுத்து ஒரு பையில் தனக்கு இருந்த ஓரிரு ஆடைகளை எடுத்து சிவாஜிராவ் திணித்தார். வேறு எதையும் அவர் எடுக்கவில்லை. உடுத்திய துணியோடு சென்னைக்கு புறப்பட தயாரானார். அண்ணன் சத்யநாராயணன் ராவிடம் அண்ணி கலாவதி அவங்களிடம் ஆசி பெற்றார். அவர்கள் இருவரும் மாதந்தோறும் தங்களால் இயன்ற பணத்தை அனுப்பி வைப்பதாக கண்ணீர் மல்க உறுதியளித்தனர். மாதம் 300 ரூபாய் சம்பளம் வாங்கும் அண்ணனிடம் இனியும் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பது சிவாஜிராவுக்கு தெரியும். எனவே தலையை குனிந்து கொண்டே கண்ணீர் மல்க அண்ணனிடம் ஆசி பெற்று வெளியில் வந்தார். நண்பர்கள் அனைவரும் சிவாஜிராவை பெங்களூர் ரயில் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். சென்னைக்கு செல்லும் ரயில் தயாராக நின்று கொண்டிருந்தது. முன்பதிவு பெட்டியில் ஏறி தனது இறக்கையில் பையை வைத்துவிட்டு சிவாஜிராவ் கீழே இறங்கி நண்பர்களுடன் மனமிட்டு பேசினார். ராஜ்பகதூர் அவர்கள் செய்த உதவிகள் சிவாஜிராவ் கண்முன்னே வந்து சென்றது. கண்ணீர் மல்க அவர் நின்றார். அனைவரிடம் விடை பெற்று கொண்டு சிவாஜிராவ் அவர்கள் ரயிலில் ஏறினார். சென்னை நோக்கி அந்த ரயில் புறப்பட்டது. நண்பர்களுக்கு டாட்டா காட்டிவிட்டு இருக்கையில் வந்து அமர்ந்த சிவாஜிராவுக்கு மனதில் இனம் முடியாத மகிழ்ச்சி. தன்னை வழிநடத்துவதற்காக ராகவேந்திர சுவாமிகள் என்று நினைத்து மனதுக்குள் மானசீகமாக வழிபட்டார். ரயில் வேகம் எடுத்து முன்னோக்கி ஓடியது. சிவாஜிராவ் மனது நோக்கி ஓடியது. கடந்த அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நினைவுகளாக அவரது மனதுக்குள் மலரும் நினைவுகளாக வந்தது. அந்த ரயில் பயணத்தின் சிவாஜிராவ் மலரும் நினைவுகளாக என்னென்ன நினைத்தார் என்பதை நாளை காணலாம். அதாவது இந்த ராஜ்பகதூர் என்றவர் அவ்வளோ ஒரு தங்கமான மனிதருங்க. அவருடைய நண்பர் எங்களுக்கு அவர் நல்ல ஒரு எங்கள் கணவருடைய நல்ல ஒரு நண்பர். அவருடைய நம்பரை நாங்கள் தொலைச்சிட்டோம். ஆனால் நல்ல ஒரு மனிதருங்க, நல்ல நண்பர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர், அவர் தங்கமான மனிதர். இத்துடன் இந்த நட்புக்கு இலக்கணம் ராஜ்பகதூர் அவர்கள் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக்கொண்டு இந்த மாலை மலர் செய்தியை நிறைவு பெறுவதோடு உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.